வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2024ஆம் ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது கேரி ருக்வன் மற்றும் விக்டர் அம்பரோஸ். இந்த ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஒருத்தர் விக்டர் அம்பரோஸ், இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இன்னொருத்தர் கேரி ருக்வன், இவருமே அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். எதற்காக இவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க மைக்ரோ ஆர்என்ஏவை கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடவே மரபணு ஒழுங்குமுறை சிகிச்சை இருக்குல்ல, அதுக்கு அப்புறம் இந்த மைக்ரோ ஆர்என்ஏடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதற்காக தான் இவங்களுக்கு இதை வழங்கியிருக்காங்க. இவங்களுக்கான பரிசு தொகை 11 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோன்ஸ், அதாவது டாலர் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா 1.1 மில்லியன் அமெரிக்க டாலர். அடுத்தது, தற்போது சென்னை விமானப்படையின் கண்காட்சியில் எத்தனை மக்கள் பங்கேற்றனர்? இதற்கான ஆன்சர் 15 லட்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே, இது அக்டோபர் 8ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். 1932ஆவது ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி இதை நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உருவாக்கியிருந்தாங்க. இந்த ஆண்டு இந்திய விமானப்படையுடைய 92ஆவது ஆண்டு. சென்னை மெரினாவில் விமானப்படையுடைய சாகசம் நடந்தது. இதில் ரொம்ப அதிகமான மக்கள் கலந்து கொண்டாங்க. அதாவது 15 லட்சம் மக்கள் கலந்து கொண்டாங்க. இதனால் லிம்கா சாதனை புத்தகத்தில் இது இடம்பெற்றிருந்தது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் 100 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க. இப்போ நானுமே இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அதில் என்னுடைய அனுபவம் நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு சாதனை படைக்கணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே கிடையாது. அதாவது அதிகமான மக்களை கூட்டி ஒரு உலக சாதனை படைக்கணும் அப்படின்ற மாதிரி படைக்கிறது தேவையில்லை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அதிகமான மக்களை கூட்டும்போது அங்கே கண்டிப்பாக கூட்ட நெரிசல் இருக்கும். அதனால் வேற ஏதாவது சாதனை படைக்கலாம். இந்த மாதிரி அதிகமான மக்களை கூட்டி தான் சாதனை படைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இனி எதிர்காலத்திலேயாவது இதை பார்த்துட்டு அரசு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடந்தது. அந்த டைமில் ரொம்ப அதிகமான வெப்பம் இருந்தது. அதுவும் மெரினால எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மணலில் வெப்பம் இன்னுமே அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இதனால் 5 பேர் இறந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம்ல, இவங்க எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக்னால ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாடி போயிட்டு வெளியில் வரதே பெரிய சாகசமாக தான் இருந்துச்சு. இப்போது ஒரு திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவிழி தற்று அப்படின்னு நிலையாமை அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் இருக்கும்ல. அதாவது திருவள்ளுவர் இதை செல்வத்திற்கு சொல்லியிருப்பார். எப்படி ஒரு கூத்து தொடங்குற இடத்துல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேருவாங்களோ அதே மாதிரி செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். அதே மாதிரி போகும்போது மக்கள் எப்படி மொத்தமாக சேர்ந்து போவாங்களோ அதே மாதிரி செல்வம் மொத்தமாக நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஆனால் நான் அங்கே போகும்போது என்ன பார்த்துருந்தேன் அப்படின்னா, அங்கே உள்ளடி போகிறதுக்கே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவே நிறைய கூட்டமாக இருந்தது. அப்போ மொத்தமாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சி முடியும் போது வெளியில் போகும்போது எந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் உருவாகும் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். இந்த திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டேன். அப்படி இருந்த போதிலுமே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போக வேண்டிய மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இவங்க அதிகமான பஸ் அரேஞ்ச் பண்ணலை. அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோ கூட ரொம்ப அதிகமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம், அது கூட இல்லாமல் இருந்தது. ஓகேவா. இதை தவிர பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி ப்ராப்பராக இல்லை. அப்புறம் டாய்லெட் வசதி ரொம்ப அதிகமாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இதனால் ரொம்ப எல்லாம் இல்லை. இப்போது யாருக்கு மேலே இதை பழி போடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது என்னென்ன விஷயங்கள் அரசு தரப்பில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மக்களாக முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா நானே தெரியாமல் ஆசைப்பட்டு போயிட்டேன். இதில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது சம்மந்தமான அறிவிப்பெல்லாம் வந்திருந்தது. அப்போ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் என்னென்னா, இதனால் இன்னும் அதிகமான மக்கள் அங்கே நீங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை பற்றி ஷேர் பண்ணலை. இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது மக்கள் முடிந்த அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணணும். அரசுமே என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அதிகமான மக்கள் வர வேண்டாம், நீங்கள் யூடியூப்லேயோ டிவிலையோ பாருங்கள்,
அதில் வந்து தெளிவாக நாங்கள் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனால் அரசு என்ன பண்ணாங்க, அதாவது ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாங்க வாங்க ஒரு 15 லட்சம் பேர் வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே கூப்பிட்டாங்க. ஓகேவா, இதெல்லாம் என்னுடைய கண்ணோட்டம் தான். இப்போ நீங்கள் இதில் கலந்து கொண்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லுங்கள். மற்றபடி ஏர்ஃபோர்ஸுடைய அந்த சாகசம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பிளானிங் வந்து சரியில்லை, அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வந்து திறந்திருக்காங்க. சென்னையில் கத்தீட்ரல் சாலையில் தான் இதை திறந்திருக்காங்க. இதோடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாளிகை இருக்குது, அதுக்கப்புறம் அயல் நாட்டு பறவைகள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையவே அங்கே இருக்குது. இது 6.09 ஏக்கர் நிலத்தில் ரூபாய் 25 கோடியில் இதை அமைத்திருக்கிறாங்க. இதோடைய கட்டணம் பார்த்தீங்கன்னா பார்வையிடுறதுக்காக பெரியவர்களுக்கு ரூபாய் 100 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, சிறியவர்களுக்கு ரூபாய் 50 வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2024 சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கோகோ கவுஃப். இப்போ பார்த்தீங்கன்னா சைனா ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீரரான கார்லோஸ் அல்கராஸ். அதுவே மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது அமெரிக்காவை சேர்ந்த கோகோ கவுஃப் அப்படிங்கிறவங்க தான். இந்த போட்டி சீனாவுடைய தலைநகரான பெய்ஜிங்கில் தான் நடைபெற்றது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்களும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்த புத்தகத்தையும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்ட புத்தகம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். ஓகே, இது சம்மந்தமான மேலும் தகவலுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அப்புறம் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி வந்து பயன்படுத்திக்கலாம். சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி இருக்குது. இதில் ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது 2024 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தானில் தான் இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் உடைய மீட்டிங் வந்து நடைபெறுது. இதில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் வந்து கலந்து கொள்கிறாரு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி தான் கலந்து கொள்ளணும், ஆனால் பிரதமர் மோடி கலந்து கொள்ளலை. அதற்கு பதிலாக தான் ஜெய்சங்கர் போய் வந்து கலந்துக்கிறாரு. இது அக்டோபர் 15 மற்றும் 16 இந்த 2 தினங்களையும் நடைபெறுது. பாகிஸ்தானுக்கு இதற்கு முன்னாடி வெளியுறவுத்துறை அமைச்சராக சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தபோது பயணம் பண்ணியிருந்தாங்க. 2015ஆவது ஆண்டு பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஜெய்சங்கர் வந்து போகிறாரு. எஸ்சியோடைய உச்சி மாநாடு வந்து நடைபெற்றது, அது வேற. அது கஜகஸ்தானுடைய அஸ்தானா நகரில் நடைபெற்றது, இந்த ஆண்டு நடைபெற்றது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது எஸ்சிஓ அமைப்புடைய தலைவர்கள் மாநாடு தான். ஓகேவா, அதுதான் இப்போ பாகிஸ்தானில் வந்து நடைபெற போகுது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். நீலகிரி வரையாடு தினம், இது அக்டோபர் 7 நடைபெறுது. அக்டோபர் 7 நம்ம கொண்டாடுறோம். இது இஆர்சி டேவிடார் அவருடைய பிறந்த தினம். இஆர்சி டேவிடர் யார் அப்படின்னா நீலகிரி பகுதிகளில் வரையாடுகளை பாதுகாக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் மேற்கொண்டிருக்காரு. அவருடைய பிறந்த தினத்தை நீலகிரி வரையாடு தினமாக தமிழக அரசு வந்து கடைபிடிக்கிறோம். ஓகே, தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க, அதற்காக நம்ம இப்போ தமிழக அளவில் கடைபிடிக்கிறோம். நீலகிரி வரையாடு திட்டம் இது 2023ஆவது ஆண்டு அக்டோபர் 12 தமிழக அரசு தொடங்கியிருந்தாங்க. இதற்கான காலம் 2022 2027 வரைக்கும். நீலகிரி வரையாடு இது IUCN பட்டியலில் அழிந்து வரும் உயிரினம் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுருக்காங்க, அதாவது என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுருக்காங்க. IUCN அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக வாழ்விட தினம், இது அக்டோபர் 7 அதாவது அக்டோபர் மாதத்துடைய முதல் திங்கட்கிழமை தான் இந்த தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சிறந்த நகர்ப்புற எதிர்காலத்தை உருவாக்க இளைஞர்களை ஈடுபடுத்துதல் அப்படிங்கிறது. அடுத்தது உலக கட்டடக்கலை தினம், இது அக்டோபர் 7 இதுவுமே அக்டோபர் மாதத்துடைய முதல் திங்கட்கிழமை தான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பங்கேற்பு நகர்ப்புற வடிவமைப்பில் அடுத்த தலைமுறையை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான். இப்போது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். முக்கியமான கட்டடங்கள் அதை வடிவமைத்தவங்க யார் அப்படிங்கிற பார்க்கலாம். நம்ம இந்தியாவுடைய புதிய நாடாளுமன்றம் இதை வடிவமைத்தவங்க யார் அப்படின்னா பிமல் படேல் அப்படிங்கிறவர். அப்புறம் பழைய நாடாளுமன்றத்தை வடிவமைத்தது யார் அப்படின்னா எட்வின் லூட்டன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர், இவங்க 2 பேரும். அப்புறம் அயோத்தியில் இப்போ ராமர் கோயில் கட்டியிருந்தாங்க, அதை வடிவமைப்பு பண்ணது யார் அப்படின்னா சந்திரகாந்த் சம்புரா அப்படிங்கிறவர். அப்புறம் குஜராத்தில் ஒற்றுமையின் சிலை
சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை இருக்குல்ல, அது வந்து வடிவமைத்தது யார் அப்படின்னா ராம் வி சுதர் அப்படிங்கிறவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக பெருமூளைவாத தினம், இது அக்டோபர் 6ஆம் தேதி. வேர்ல்டு செரிப்ரல் பால்சி டே, இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் தனித்துவமான பெருமூளைவாதம் அப்படிங்கிறது, யூனிக்லி சிபி அப்படிங்கிறது. இதில் சிபி அப்படிங்கிறது செரிப்ரல் பாலசியை தான் சொல்கிறாங்க. அடுத்தது உலக பருத்தி தினம், இது அக்டோபர் 7ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நன்மைக்கான பருத்தி அப்படிங்கிறது. பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு திருவிக்கா சொல்லியிருப்பார். ஓகேவா, இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் 5 கொஸ்டின் கேட்டிருப்போம், அதோடைய ஆன்சர் பார்க்கலாம். தற்போது இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை 85. தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 18. அப்புறம் கழுவேலி பறவைகள் சரணாலயம், இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் நஞ்சராயன் குளம் பறவைகள் சரணாலயம், இது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் ராம்சார் உடன்படிக்கை இது எப்போ கையொப்பமாக இருந்தது அப்படின்னா 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி கையொப்பமாக இருந்தது. இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னா திருப்பூரை சேர்ந்த சரவணமூர்த்தி, அப்புறம் சென்னையை சேர்ந்த செல்வராஜ், ராணிப்பேட்டையை சேர்ந்த அக்ஷயா ஜே, அப்புறம் வெங்கடேசன் செல்வராசு, கனிமொழி, சன்மதி, வெங்கடேஷ், அப்புறம் தர்மபுரியை சேர்ந்த ஸ்ரீனிஷா, கும்பகோணத்தை சேர்ந்த புகழ், அப்புறம் இசை பாலன், விஜயராகவன், அப்புறம் பிரதீப் குமார். இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்கான 5 கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருது இந்த ஆண்டு யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஆண்டு முத்தமிழ் முருகன் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் வெம்பக்கோட்டை அகழாய்த்தளம் இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போது சமீபத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் அங்கே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் நெஞ்சுக்கு நீதி இது யாருடைய சுயசரிதை நூல் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 ஆசிரியர்கள் பெற்றிருந்தாங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நீ ரிவிஷன் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது கேரி ருக்வன் மற்றும் விக்டர் அம்பரோஸ். அடுத்தது, தற்போது சென்னை விமானப்படையின் கண்காட்சியில் எத்தனை மக்கள் பங்கேற்றனர்? இதற்கான ஆன்சர் 15 லட்சம். அடுத்தது, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, 2024 சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கோகோ கஃப். அடுத்தது, 2024 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.